இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போமா? முட்டை கொஞ்சம், சோறு, சிக்கனு, சும்மா சூடு, வெங்காயம், கருவேப்பிலை, இது வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, கிரீன் சில்லி. ஸோ இன்றைக்கி நான் கோழிக்கறி வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இதுதானே. இப்போ நாங்கள் இந்த வதக்குனதில் கோழியை போடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. கோழியை போட்டு வதக்குவோம். வதக்கும். கோழியில் லைட்டாக தண்ணி இருக்கும். ஸோ அது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு லோ ஃப்ளேமில் விட்டு அதை வேக வச்சுருவோம். நமக்கு இந்த குக்கிங் அதெல்லாம் தெரியாது, ஏதோ நமக்கு வாரது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கிட்டு மசாலாவை ரெடி பண்ணணும். வெந்துட்டாருன்னு பார்க்கலாம். ஸோ கிண்டி விடுங்க இடையில. இதை பாருங்கள், எனக்கு இந்த குக்கிங் அதெல்லாம் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் குக் பண்ணி சாப்பிட்றேன். வெளிநாட்டு வாழ்க்கைன்றது எவ்வளோ கஷ்டம்னு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஊரில் இருந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கலாம், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா காசு, உப்பு போடுவேன் காசு அப்படின்னு. அப்படி இல்லை. உப்பு தேவையான அளவுன்றாங்க எல்லா வீடியோஸ்லையும். ஆனால் அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உப்பு போடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உப்பு போடுங்க. ஏன்னா யாருமே தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எத்தனை கிராம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உப்பு எல்லாம் கூடிரும். ஸோ உப்பு குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் லேட்டராக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பட் கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் பெரிய கரைச்சல். கோழி வேகிறாரு. லைட்டாக வெங்காயம் கொஞ்சம் மூடி வைப்பான். வீட்டில் ஆச்சி அம்மா அவங்க சமைக்கும்போது அவங்களோட கஷ்டம்லாம் இப்போ தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து நாங்களே சமைச்சு அது ஒரு சாப்பாடை 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற அளவு தான் இருக்கும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது, டயர்டில் படுத்துருவோம். ஸோ லீவு நாளில் மட்டும்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் பார்ப்போம், தண்ணி விடுது. ஸோ இப்போ நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கொள்வோம். மஞ்சத்தூள் நிறையா போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதை லைட்டாக கிண்டி விட்டுருவோம். கிண்டிட்டு அழகாக இருக்குது. கேஜி கிட்ட இருக்கும் கோழி. ஸோ மஞ்சத்தூளை போட்டு லைட்டாக மூடி விடுவோம். ஸோ சின்னமன் இதில் ஒரு 2 துண்டை போடுவோம். சின்னமன் எல்லாம் போடணும், பிறகு போடணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம அது வாசத்துக்கு தானே, எப்போ வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ 2 சின்னமனை போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுலேயும் இந்த என்னது இது போயிட்டு வாங்க ராஜனா, ரம்ப இலை. ஸோ ரம்ப இலை இல்லை, இது வந்து பிரியாணி இலை. அதை 2 போட்டுருவோம். ஸோ ஏலக்காயும் இருக்குது இந்த பேக்கெட்டில். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் போடுவோம். இன்னும் 2 3 போடுவோம், நல்லாயிருக்கும். ஏலக்காய் போட்டாச்சு, அந்த இது போட்டாச்சு. அப்புறம் கராம்பு நெட்டி ஒரு 4-5 மாதிரி போடுவோம். அதெல்லாம் போட்டு ஒரு கிண்டுவோம். கிண்டிட்டு நீங்கள் மறந்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் மோசமான இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நல்லா மஞ்சள் எல்லாம் நல்லா பிடிச்சிட்டாரு. இப்போ சில்லி பவுடர் போடுங்க, அளவாக போடுங்க, உரப்ப கூட போட்டுறாதீங்க. அப்புறம் காந்து சில்லி பவுடர் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதையும் பரட்டி விடுவோம்.
இப்போதைக்கு தண்ணி விடாதீங்க, ஏன்னா கோழியில் தண்ணி இருக்குது. நாங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷ் கோழி இருக்குது, பட் அது வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வாங்கணும். ஸோ நாங்கள் மந்த்லி வாங்குறதுனால நாங்கள் ஃப்ரோசன் சிக்கன் தான் வாங்குவோம். ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஃப்ரோசனில் இருந்து தண்ணியில் ஊற வச்சு எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணனால ஸோ ஆல்ரெடி சிக்கன்லேயும் தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி விட்டுறாங்க, எல்லாருக்கும் நினைக்கிறேன். லைட்டாக உப்பு பார்ப்போமா? உப்பு இருக்கு, இப்போ போதும், உரப்பாமல் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருவோம். தேங்காய் பால் போடுவோம். ஸோ 1 2 3 4, ஏன்னா இந்த தேங்காய் பால் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் பால் வராது. ஸோ இதை கிண்டி விட்டால் நல்லா திக்காவார். அது வரைக்கும் நான் ஸ்லிம்லேயே வச்சு தான் நான் வந்து சமைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு குக் ஆகிரும், அப்புறம் பேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் ஸ்லிம்லேயே வச்சு தான் சமைப்பேன். ஸோ கோழி வெந்து வரது நல்லா வேகும். ஸோ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்ற போகிறதும் இல்லை, பாலை தான் ஊற்ற போகிறோம். வேறு லெவலாக இருக்கும். எனக்கு நானே சொல்லிக்கிறது தான் வேறு லெவல்னு. வீடியோஸ் பார்க்குற நீங்கள் கோழிக்கறி சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்மளோட ஸ்பெஷல் மசாலா தூள் அதை லைட்டாக போடுங்க, நிறையா போடக்கூடாது. இது வந்து பீஃப் மசாலா தான். ஸோ நான் சிக்கனுக்கும் அதே தான் போடுவேன். அதை போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கிண்டி விடுவோம் லைட்டாக. பாருங்க, கோழி ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ நம்மளோட தேங்காய் பாலை ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு, கோழி பார்க்கவே ஆசையாக இருக்குது, வாயெல்லாம் ஊறுது. மூடிட்டு கொஞ்சம் ஃப்ளேமாக கூட்டி விடுவோம், ஹை ஃப்ளேமுக்கு வைப்போம். ஸோ கோழி இந்த பால் எல்லாம் நல்லா குடிப்படுவாங்க. சரிதானே? இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கோழி வேகிறாக. வேகுது. லைட்டாக உப்பு பார்ப்போமா? ஆஹா, நல்லா இருக்கு. நான் பொய்க்கு சொல்லலை, சீரியஸாகவே நல்லா இருக்கு. எங்களோட ரைஸ், நாங்கள் ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் வைப்போம். சோறு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தனால நாங்கள் வந்து இப்படி இதில் பேனில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட மைக்ரோவேவ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதில் ஹீட் பண்ண இயலாது. ஏன்னா மைக்ரோவேவ் செய்கிற காசுக்கு இங்கே நாங்கள் புது மைக்ரோவேவே வாங்கிடலாம். போட்டாச்சு. பாருங்க, புரியுது. சரியா? இந்த முட்டை இருக்குது, உடைச்சி போடும். 2 முட்டை சாப்பிடுங்க. இதில் தான் ப்ரோட்டீன் கூட. சிக்கன்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, பட் இதுதான் அது ரொம்ப ப்ரோட்டீன். 2 முட்டை போட்டாச்சு. இப்போ லைட்டாக உப்பு போடுவோம். உப்பு லைட்டாக போடுங்க, நிறைய இல்லை. உப்பு போட்டாச்சு. ரைட். இப்போ முட்டை வேகாக லைட்டு முட்டையை பொரிச்சாச்சு.
இது தாச்சி ஒரு மாதிரி நிற்கவும் மாட்டேங்குது. ரைட், இந்தா சோறு ரெடி ஆயிடுச்சு. ஹீட் பண்ணி போட்ட சோறு. இப்போ முட்டையும் ரெடி. முட்டை ஹாஃப் பாயில் கொஞ்சம் கூட தான். ஸோ இப்போ நம்மளோட கோழி கறியை போடுவோம். எனக்கு ரொம்ப கால் தான் பிடிக்கும். ஸோ காலும் 2-3 துண்டும். குழம்பு விட்டாச்சு. ஆஹா, பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. செம்ம சுட இருக்குது. ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போமா? முட்டை கொஞ்சம், சோறு, சிக்கனு, செம்ம சூடு. ஆஹா, நல்லா இருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் கோழிக்கறி ஆக்கி சோறு வச்சு முட்டை 2 பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். நான் சாப்பிட்றேன். பாய்ங்க.